அதிகாரம் 13. யூதாவின் அரசர் அபியா. அரசர் யெரொபெயாம் ஆட்சியேற்ற 18ஆம் ஆண்டில் அபியா யூதாவுக்கு அரசனானான். எருசலேமில் அவன் 3 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். கிபையாவை சேர்ந்த உரியேலின் மகள் மீகாயா என்பவளே அவன் தாய். அபியாவுக்கும் யெரொபெயாமுக்கும் இடையே போர் நடந்து வந்தது. அபியா தேர்ந்தெடுக்கப்பெற்ற 4 லட்சம் வலிமை மிக்க வீரர்களுடன் போருக்குச் சென்றான். யெரொபெயாமோ தேர்ந்தெடுக்கப்பெற்ற 8 லட்சம் வலிமைமிகு வீரர்களை சேர்த்து கொண்டு போருக்கு அணிவகுத்து நின்றான். அபியா எப்ராயிம் மலைநாட்டின் செமாரையும் என்ற குன்றின் மேல் நின்று கொண்டு, யெரொபெயாமே, எல்லா இஸ்ரேல் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். இஸ்ரேலின் கடவுளாம் ஆண்டவர் இஸ்ரேல் அரசை தாவீதுக்கும் அவருடைய மைந்தர்களுக்கும் முறிவுறாத உடன்படிக்கையாக என்றென்றைக்கும் அளித்ததை நீங்கள் அறியீர்களோ? இருப்பினும் நெபாட்டின் மகனும் தாவீதின் மகன் சாலமோனின் அலுவலனுமான யெரொபெயாம் தன் தலைவருக்கு எதிராக கிளர்ச்சி செய்தான். அவன் வீணரான கயவரை சேர்த்து தன்னை வலிமைப்படுத்தி கொண்டு சாலமோன் மகன் ரெகபெயாமை வென்றான். அப்பொழுது ரெகபெயாம் மன வலிமையற்ற இளைஞராய் இருந்தார். எனவே அவரால் அவர்களை எதிர்த்து நிற்க முடியவில்லை. இப்பொழுது தாவீதின் வழிமரபிற்கு ஆண்டவர் அளித்த அரசை எதிர்த்து நிற்க நீங்கள் எண்ணுகிறீர்கள். நீங்கள் பெருந்திரளாக இருக்கிறீர்கள். அத்துடன் யெரொபெயாம் உங்களுக்கு தெய்வங்களாக செய்த பொற்கன்று குட்டிகளையும் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். மேலும் நீங்கள் ஆரோனின் வழிவந்த ஆண்டவரின் குருக்களையும் லேவியரையும் புறக்கணித்துவிட்டு மற்ற நாட்டு மக்களைப் போல் உங்களுக்கு குருக்களை ஏற்படுத்தி கொண்டீர்கள். ஓர் இளம் காளையோடும் 7 ஆட்டுக்கிடாய்களோடும் திருநிலை பெறவரும் எவனும் தெய்வமல்லாதவற்றுக்கு குரு ஆகிவிடுகிறான். ஆனால் எங்களை பொறுத்தவரை ஆண்டவரே எங்கள் கடவுள், அவரை நாங்கள் புறக்கணிக்கவில்லை. ஆரோன் வழிவந்த குருக்களே ஆண்டவருக்கு பணிபுரிவார்கள். லேவியர்களோ அவர்களுக்கு துணை நிற்பார்கள். அவர்கள் நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் ஆண்டவருக்கு எரிபலிகள் செலுத்தி நறுமண தூபமிட்டு தூய்மையான மேசை மேல் திருமுன்னிலை அப்பங்களை வைப்பார்கள். பொன் விளக்குத்தண்டின் அகல்கள் மாலைதோறும் ஏற்றப்படும். இவ்வாறு நாங்கள் எங்கள் கடவுளாம் ஆண்டவரின் ஒழுங்குமுறைகளை நிறைவேற்றுகிறோம். நீங்களோ அவரை புறக்கணித்து விட்டீர்கள். இதோ கடவுளே எங்கள் தலைவராக எங்களோடு இருக்கிறார். உங்களுக்கு எதிராக போரிட அவருடைய குருக்களே எக்காளங்களை ஊதி பேரொலி எழுப்புவார்கள். ஆதலால் இஸ்ரேல் மக்களே, உங்கள் மூதாதையரின் கடவுளாம் ஆண்டவருக்கு எதிராக போரிடாதீர்கள். ஏனெனில் நீங்கள் வெற்றியடைய மாட்டீர்கள் என்று கூறினான். ஆனால் யெரொபெயாம் பதுங்கிச் செல்லும் ஒரு படையை அனுப்பி யூதாவை பின்புறம் சுற்றி வளைக்கச் செய்தான். அவனோடிருந்த படையோ யூதாவின் முன்னே நின்றது. யூதாவின் வீரர்கள் திரும்பி பார்த்தபோது தங்களை முன்னும் பின்னும் எதிர்க்கும் படைகளை கண்டார்கள். உடனே அவர்கள் ஆண்டவரை நோக்கி அபய குரலிட குருக்கள் எக்காளங்களை ஊதினார்கள். யூதாவின் வீரர்கள் போர் முழக்கமிட்டார்கள். அப்படி முழக்கமிட்டபோது அபியா, யூதா ஆகியோர் முன்பாக யெரொபெயாமையும் இஸ்ரேலர் எல்லாரையும் கடவுள் முறியடித்தார். இஸ்ரேலர் யூதாவுக்கு புறமுதுகு காட்டி ஓடினர். கடவுள் இஸ்ரேல் மக்களை யூதாவிடம் கையளித்தார். அப்பொழுது அபியாவும் அவன் மக்களும் அவர்களை பெருமளவில் வெட்டி வீழ்த்தி இஸ்ரேலில் ஆற்றல் மிகு 5 லட்சம் வீரர்களை கொன்றனர். அந்நேரத்தில் இஸ்ரேலின் புதல்வர் சிறுமையுற தங்கள் மூதாதையரின் கடவுளாம் ஆண்டவரை நம்பி வாழ்ந்த யூதாவின் புதல்வர் வலிமையுற்றனர்.
பின்பு அபியா யெரொபெயாமை துரத்திச் சென்று பெத்தேலையும் அதன் சிற்றூர்களையும், எசானாவையும் அதன் சிற்றூர்களையும், எபிரோனையும் அதன் சிற்றூர்களையும் அவனிடமிருந்து கைப்பற்றினான். அபியாவின் வாழ்நாள் முழுவதும் யெரொபெயாமால் அவனை எதிர்த்து நிற்க முடியவில்லை. ஆண்டவர் அவனை தண்டிக்கவே அவனும் இறந்தான். பின்பு அபியா மிகுந்த வலிமை அடைந்தான். அவனுக்கு 14 மனைவியரும் 22 புதல்வரும் 16 புதல்வியரும் இருந்தனர். அபியாவின் பிற செயல்கள் யாவும், அவனுடைய வழிமுறைகளும் அவனுடைய உரைகளும் இறைவாக்கினர் இத்தோவின் ஆய்வேட்டில் எழுதப்பட்டுள்ளன.